இது வரைக்கும் என் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு அண்ணன் நம்ம லைஃப் வந்து ஃபோன் கால் என் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆசிப். இவன் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல், டியூஷன், ஈவன் காலேஜில் கூட இவன் தான் டாப்பர். அதுவும் இல்லாமல் இவங்க அப்பா ஒரு விவசாயி. நெக்ஸ்ட் ஹெச்யூ. இஸ் பேசிக்கலி ஹேக்கர். ஆனால் அவங்க மாமா ஒரு போலீஸாக இருக்கிறதுனால அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி போலீஸை மேலே வச்சிடுறாங்க. ஆனால் அவனுக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அண்ட் ஃபைனலி மை செல்ஃப் சமீர். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃபயரிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா என்னுடைய 14th பர்த்டேக்காக ஒரு ஏர் பிஸ்டல் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த காம்படிஷனில் கலந்துறது தான் என்னோடய லட்சியம், அதுதான் என்னோடய லைஃப். சார் 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 நானும் காம்படிஷனில் சேர்றேன் சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார். நீங்கள் போங்கண்ணா. பாருப்பா, முதல்ல நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா. ஏண்டா காசு இருந்தால் தான் எல்லா வேலையும் நடக்குமா? எது நம்மக்கிட்ட இல்லையோ அதுதான் கேட்பாங்க. இந்த காசு வேணும்னு தான் நீ காம்படிஷனில் சேர்ந்து போகிற. அந்த காம்படிஷனில் சேர்றதுக்கு இப்போ காசு வேணுமா? அது எப்படா முடியும்? என்கிட்ட டேலண்ட் இருக்குடா. அதுச்சு நான் வெளியே வருவேன்டா. ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிட போகுது. சாம் சொன்ன மாதிரி February 14 காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்டா. சூப்பர்டா. தேங்க்ஸ்டா. 4 years விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆமாண்டா. நானும் என் கம்பெனி பிளேஸ்மெண்ட்காக February 14 பணம் கட்ட போகிறேன்டா. ஏன்டா? நீங்களாம் சொன்ன மாதிரி தான்டா, பணம் 10 செய்யும். இந்த காலத்தில் எவ்வளோ படிச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ பணம் வச்சுருக்கோங்கிறது தான் முக்கியம். ஓகேடா, February 14 நம்ம மீட் பண்ணலாம். ஓகே மச்சி, பாய். பாய்டா. ராசியான பிஸ்டல். சரி, இதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோ நாள் ஜாலியாக போனேன் லைஃப், இந்த ஒரு ஃபோன் கால்னால. ஹலோ ஹலோ மச்சி, நான் ஆசிப் பேசுகிறேன்டா. என் பேக்கையும் ஃபோனையும் எவனோ திருடிட்டு போயிட்டான்டா. ஃபோனை மாஸ்க் போட்டிருந்தேன். இல்லை சரியா தெரியலடா. நீ எதுக்கு பேக் பண்ணுங்க? பேக்கில் பேக்டா. என்ன பிரச்சனை? ஆமாண்டா. இந்த சுச்சுவேஷனில் என்னோட லைஃபோட என் ஃப்ரெண்டோட லைஃப் தான் பெருசாக தெரியும். ஹலோ ஹலோ மச்சி, நான் ஆசிப் பேசுகிறேன்டா. சொல்லு மச்சி, அண்ணன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். மச்சி, நான் ஸ்டேஷனில் வந்துட்டு இருக்கும்போது என் பேக்கையும் ஃபோனையும் எவனோ அடிச்சுட்டு போயிட்டான்டா. கொஞ்சம் ரீசெண்டாக கூகுள் மேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். லொக்கேஷன் கூட அங்கே தான்டா இருக்கும். கொஞ்சம் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்கிறான். சரி ஓகே, நீ வை, நான் பார்த்துக்கிறேன்.
தான் அவங்க இந்த பேக் அடிச்சா சொல்கிறாங்க. நான் உன் ஃப்ரெண்டு பேக்கை மட்டும் அடிக்கலடா, அந்த மாதிரி ஏழையாக இருக்கவங்க தான் எங்கள் டார்கெட்டு. உங்கள் அப்பா ஒரு விவசாயிடா. அதனால தான்டா டார்கெட்டே வச்சோம். உங்களை மாதிரி ஆளுங்க பணத்தை தொலைச்சிட்டு போலீஸ்கிட்ட போக மாட்டீங்க, துக்கம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்குவீங்க. சொல்லுடா. ஸோ மச்சி, நான் ஹெச் பேசுகிறேன். ஆஷிஃபோட ஃபோன் லொக்கேஷன் படி அந்த டிவைஸ் இப்போ கரெக்டாக உன் பின்னாடி தான்டா இருக்குது. மச்சி உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைடா? ஒன்றும் ஆகலடா. மச்சி கவலைப்படாதடா, அவன் மேலே ஒரு கேஸ் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். எப்படிடா முடியும்? நான் போலீஸ் ஆகிறேன்டா. உனக்கு தான் போலீஸ் மேலே பிடிக்காதுடா. நீ மட்டும் எனக்காக உன் லைஃப் சேஞ்ச் பண்ணிட்ட, நானும் நம்ம ஃப்ரெண்ட்காக என் லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா. ஆனால் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உன் லைஃப் எனக்காக விட்டு கொடுத்தியா? டேய், இப்போ போன விட காம்படிஷனை கலந்துக்க முடியாதுடா. நான் என் லைஃப்பில் நான் தோற்றுருப்பேன், ஆனால் என்னோட ஃப்ரெண்டோட லைஃப்பில் நான் ஜெயிச்சிட்டேன்டா. அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையிலனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில. வாடா. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க ஹையர் ஆஃபீஸராகவும் நான் போலீஸாக பார்க்குறேன். ரொம்ப பெருமையாக இருக்கேன். என்னடா இது? நான் படித்த படிப்பு என்னோட ஃப்ரெண்டோட லைஃப்பை மீட் கொடுக்கும் தானே நான் வேலை செஞ்சேன். என் பவர் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ஸ்மால் புக் படிச்சுப்பார். என்னால் நம்பவே முடியலடா. டேய், எங்கள் பவர் யூஸ் பண்ணி உனக்காக ஒரு ஸ்மால் ஹெல்ப் தான்டா. டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆமாம், அவங்க 2 பேர் எங்கே? அவங்களா? விவசாயத்தை பற்றி தப்பாக பேசினாங்களே, அந்த வழியை புரிய வச்சுருந்தா. என் லைஃப்பில் வாழ்க்கையாக நண்பனாக இருந்த சுச்சுவேஷனில் என் வாழ்க்கையை தொலைச்சி நின்றுருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வாழ்க்கையே திருப்பி தந்துட்டாங்க.